நிலா சோழனுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா சோழனுடைய போன் நம்பர் நாட் ரீச்சபிள் இருக்கிறதுனால நிலா நேரா மனோகர்கிட்ட போறாங்க. அப்பா, சோழன் போயிட்டு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓ, அண்ணனுக்கு கால் பண்ணி பாக்குங்களா அப்படின்னு சொல்ல, மனோகருமே ஆ சரிம்மா நிலா, நீ இங்கே இரு, உங்க அண்ணன்ட்ட நான் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு போனை எடுத்துட்டு வெளியில போய் தாஸ்க்கு கால் பண்றாங்க. அப்பா தனியா வெளியில போயிட்டு போன் பண்றாருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கே, இதை எப்படியாவது நம்ம கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது மனோகர் டேய் தாசு, நான் சொன்ன மாதிரியே சோழனை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டியா? ஆமாப்பா, இங்கதான் இருக்கோம். நீங்க சொன்ன வேலையெல்லாம் கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்ல, மனோகர் இங்க பாருடா, நிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ள நீ எப்படியாவது வீட்டுக்கு வந்துரு. சரிப்பா அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இங்க மனோகர் உள்ள போயிட்டு, நிலா இப்பதான் உங்க அண்ணனுக்கு கால் பண்ண, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்களாம். ஓ, அப்படியாப்பா, சரி சரி. இங்க பாருமா நிலா, நாளைக்கு ரிசப்ஷன் வச்சுட்டு நீ சென்னையில இருந்து திருவண்ணாமலை வரைக்கும் டிராவல் பண்ணி வந்தல்ல, உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், நீ போயிட்டு தூங்குமா. சோழன் கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாரு. அப்படியாப்பா, சரி அப்படின்ட்டு இங்க நிலாவுமே ரூம்குள்ள போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.